ஹை டூட், என்ன தான் நமக்கு வசதி இருந்தாலும், கோடி கோடியாக வசதி எவ்வளோ இருந்தாலும், நான் எல்லா வீடியோலையும் போட்டிருப்பேன். என்ன தான் வசதி இருந்தாலும் கிராமத்தோட வசதி வரவே வராது. இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் நம்மளால் குளிக்க முடியுமா? சிட்டியில் முடியாது. இங்கே நம்ம சிட்டியில் குளிக்கணும்னா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்து இப்படி குளிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இது ரசித்து குளிப்பாங்க. இப்போ நான் அங்கே குளம் இருக்குது, ஊர்னி மாதிரி இருக்கும், அங்கே போய் குளிக்கலாம். இங்கே மோட்ரு ஓடும், இங்கே வந்து குளிக்கலாம். அவங்களுக்கு இது வந்து எப்படி சொல்கிறோன்னா, அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம இதில் குளிக்கிற வந்து அவங்க வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அதாவது நம்ம இங்கே சிட்டிக்கு வந்து இங்கே குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதில் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த சௌரியம் வந்து அவங்களுக்கு அது பிடிச்சி செய்வாங்க. இதை நான் காமனாக சொல்லணும்னா, இயற்கையை வந்து நம்ம ரசித்து குளிக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்து இதை ரசித்து குளிப்பாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மோட்ரு ஓடுறது, அந்த ஊர்னியில் குளத்தில் குளிக்கிறது, இதெல்லாம் வந்து நடைமுறையாகவே இயற்கையோட வசதி நமக்கு கிடைக்காது. ஆனால் அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கும். அதை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சிட்டியில் உள்ளவங்களுக்கு அது புரியாது. அதை நம்ம சொன்னாலும் அவங்க டெவலப்மெண்ட்டு இன்னொன்று என்னென்னா, நமக்கு அந்த கோச்சிங் அதை தான் பார்ப்பாங்க தவிர, இந்த டெவலப்மெண்ட்டு பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்டும் பார்ப்பாங்க, கோச்சிங்கும் பார்ப்பாங்க. அவங்க கோச்சிங்கில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பாங்க. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். நினச்சிக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் இங்கே கிடைக்காது, இங்கே கிடைக்காது, அந்த வசதிலாம் இருக்காது அப்படின்னு. கிடையாது. அவங்களுக்கு இது சௌரியம்தான். நமக்கு தான் அது புரியாது. புரியுதா? இது காமனாக நம்ம சொல்லணும். ஆனால் நான் பொதுநிலையாக சொல்கிறது இதுதான் அர்த்தமே. ஓகேயா? பாய் டூட்.